ஹண்டிங் சீசன். இந்த படம் எப்படி இருக்குது, படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதாவது இந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் படத்தை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்தில் ஹீரோ வந்து ஒரு 50லேருந்து ஒரு 55 வயசு உள்ள ஒரு ஆள். அப்படி அவருக்கு காலேஜ் போகிற ஒரு பொண்ணு இருக்கா. அப்படி ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் இந்த காட்டுக்குள்ளே தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோயின் வந்து அந்த காட்டுக்குள்ளே இந்த மீன் பிடிக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக அடிப்பட்டு விழுந்து கிடக்கிறா. பயங்கரமாக அந்த துப்பாக்கியால் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட வயத்தில். அப்போ ஹீரோயின் போய் ஹீரோவை கூட்டிகிட்டு வராங்க. அப்படி ஹீரோ அந்த பொண்ணை தூக்கிட்டு அவங்களோட வீட்டில் வச்சு ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறாங்க. அப்படி அந்த பொண்ணு சரியானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்கிறா. அப்படி இந்த படத்தோட வில்லன் வந்து ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரன். அப்படி அவனோட கேங்கில் ஒரு 2 பேர் வந்து நைட் டைமில் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து துப்பாக்கியால் ஷூட் பண்ணி கொன்னுடுறான். அப்படி இந்த பொண்ணையும் ஷூட் பண்ணுறான். ஆனால் அந்த நைட் டைமில் இந்த பொண்ணு வந்து செத்துட்டாளா உயிரோடு இருக்காளா அப்படிங்கிறத பார்க்காம வந்துடுவான். அப்படி இந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த தலைமை இருக்கான்ல இந்த வில்லன், அவன் வந்து உனக்கு கொடுத்த வேலையை நீ சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரில்லரை வச்சு அந்த ஆளை அங்கங்கன்னு குத்தி ஓட்ட பண்ணி கொடூரமாக டார்ச்சர் பண்ணி கொன்று அதே காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுடுறான். இப்போ இதுக்கப்புறம் ஒரு சில பேரை வந்து திரும்பவும் அந்த பொண்ணை கொல்றதுக்காக அனுப்புகிறான். அப்படி இந்த தடவையாவது கொன்னாங்களா இல்லையா அந்த பொண்ணை. அப்படி கொல்ல முயற்சி பண்ணும்போது ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்ற என்னென்னலாம் பண்ணார். அப்படி அவர் காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அதில் ஹீரோக்கும் அந்த ஹீரோயினுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அது எல்லாத்தையும் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி இந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. இதில் எதுக்காக வில்லன் வந்து அந்த பொண்ணை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படிங்கிற இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. படம் பார்க்க ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. அதாவது இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான படம் தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகுது. இந்த ஏறுது இறங்குது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி இந்த படத்தை நான் கடைசி வர பார்த்ததுக்கான ரீசன் அப்படின்னா, இந்த டென்ஷன் பில்டிங்கை வந்து ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் கடைசி வர. அதாவது ஹீரோ எதனால் போலீஸ்கிட்ட அந்த பொண்ணை ஒப்படைக்காமல் வீட்டில் வச்சுருக்காரு. அப்படி அந்த பொண்ணை கொன்னுருவாங்களா இல்லையா. இதில் இன்னொரு பக்கம் வில்லன் எதனால் அந்த பொண்ணை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே இந்த டென்ஷன் பில்டிங்கை வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கடைசி வர. இந்த படத்தை நான் கடைசி வர பார்த்ததுக்கான ரீசனும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, படத்தில் நடித்தவங்களில் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த பொண்ணு வில்லன் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் குறை சொல்கிற மாதிரி இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டவுன்லோட் லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்டில் கொடுக்குறேன்.